கமலாலயத்தில் நள்ளிரவில் தாண்டி நீடிக்கும் முக்கிய ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் 3 மணி நேரத்துக்கும் மேலாக தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பாஜகவுக்கான தொகுதிகள் உறுதியான நிலையில் வேட்பாளர் தேர்வு மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து ஆழமான விவாதம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் சென்னை கமலாலயத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. சுமார் 3 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த ஆலோசனையானது நீடித்து வருகிறது. இன்று இரவு பியூஷ் கோயல் டெல்லி திரும்புவார் என எதிர்பார்த்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்னும் இறுதி இல்லாத காரணத்தினால் அவரது பயணம் நாளை காலை என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திடுவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது காரணமாக அதே நேரத்தில் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் தேர்வு மற்றும் தேர்தல் பணிக்குழுக்கள் அமைப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பியூஷ் கோயல் விரிவான ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இந்த ஆலோசனையில் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் ஆகியோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளனர். முக்கியமாக 3 மணி நேரத்துக்கும் மேலாக நீடிக்கும் இந்த ஆலோசனையில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து விரிவான தகவல் இன்னும் சிறிது நேரத்தில் கிடைக்க உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.